7ஆம் வகுப்பு வரலாறு பகுதியில் இருந்து முக்கியமான 45 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமில் இந்த கேள்வியெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமில் கேள்விகள் வர சான்ஸ் கிட்டத்தட்ட 100க்கு 100 இருக்குங்க. சரிங்களா, 100% சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள், பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சோழர் காலத்தில் அரசர்கள் நிறைய நிலக்கொடைகளை வழங்கினாங்க. அந்த கொடைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பேர் இருக்குது. இந்த பேரை வச்சும் கேட்பாங்க. சரிங்களா, பிரம்மதேயம் அப்படிங்கிற ஒரு டைப்பான நிலம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். பிராமணருக்கு மட்டும் கொடுப்பாங்க. சாலபோகம் அப்படின்னு ஒரு டைப்பான நிலம் இருக்குது. கல்வி நிலையங்களுக்கு பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலம் சாலபோகம். தேவதானம்னு ஒன்று இருக்குது. இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். அடுத்து பாருங்கள், பள்ளி சந்தம்னு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். ஃப்ரெண்ட்ஸ், இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா, இதை பொறுத்துக டைப்பிலும் கேட்கலாம், டைரெக்டாகவும் கேட்கலாம். பார்த்துக்கோங்க. தேவதானம் இதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. பட் பள்ளி சந்தம் இதை பார்த்துக்கோங்க, சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம். அடுத்த கேள்வியை பாருங்கள். டெல்லி சுல்தான்கள் ஜிட்டால் என்னும் செம்பு நாணயத்தையும் டங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டனர். இல்துமிஸ் டங்கா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. யார் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க அது முக்கியம். இல்துமிஸ் தான் வெளியிட்டார். ஒரு ஜிட்டால்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு செம்பு நாணயமானது. ஒரு ஜிட்டால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3.6 வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது. 48 ஜிடால் இதை சேர்த்தனோம்னா தான் ஒரு வெள்ளி டங்கா நமக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்துமிஸ் தான் இந்த டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். இது முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உருத்திரமேரூர் அப்படிங்கிற கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். நல்லா பாருங்கள், இது ஒரு பிரம்மதேய கிராமம். இந்த உருத்திரமேரூரில் தான் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது. குடவோலை முறை அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லக்கூடிய கல்வெட்டு இருக்குது. அதை யார் வெட்டினாங்க அதையும் கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா, முதலாம் பராந்தக சோழன் நினைக்கிறேன், பட் எனக்கு சரியாக தெரியல. எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். சோழர் காலத்தில் நிலவரி காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. ஸோ இப்படியும் கேட்பாங்க, காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. முதலாம் ராஜேந்திரன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேதக் கல்லூரி ஒன்றை தொடங்கினார். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்து 4வது கேள்வி. பாண்டிய அரசு உலகிலேயே செல்வச் செழிப்பு மிக்க மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். யார் சொல்கிறாங்க? மார்க்கோ போலோ. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கோ போலோ 1288 மற்றும் 1293 2 முறை காயலுக்கு வந்துள்ளார். இந்த தகவலும் சரிதான். இங்கே 2மே சரிதான். 5வது கேள்வி. சோழர் காலத்தில் 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார் என்ற வணிக குழுக்கள் இருந்தது. 2 வணிக குழு இருந்திருக்கு. ஒன்று 5 வண்ணத்தார், இன்னொன்று மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரிவினர் இருந்திருக்காங்க. மேற்கு ஆசியர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்கள், அராபியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. 5 வண்ணத்தார் அப்படிங்கிறது கடல் கடந்து வணிகம் செய்தனர். நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க கடல் கடந்து போவாங்க. மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க கடல் கடந்து போக மாட்டாங்க, உள்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வணிகம் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க, 2 பிரிவு இருந்திருக்கு. அடுத்து 6வது கேள்வி. சோழர் காலத்தில் வணிக அமைப்புகள் 500 திசை 1500 என 2 அமைப்பாக செயல்பட்டன. இது என்ன சார் மாற்றி சொல்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தது 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார்னு இருந்தாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் மாறிடுச்சு. 500 திசை 1500 மாற்றிட்டாங்க. கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் கீழ் செயல்பட்டன. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கர்நாடகாவில் ஐகோலில் இருக்குது. இதில் இந்த 500 அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த அமைப்பானது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடல் கடந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 7வது கேள்வி. முற்கால பாண்டியர்களின் துறைமுகம் மற்றும் தலைநகரமாக இருந்தது கொர்க்கை. கொர்க்கைங்கிறது துறைமுகமாகவும் இருந்திருக்கு, தலைநகரமாகவும் இருந்திருக்கு. கடுங்கோன் அப்படிங்கிறவர் களப்பிரர்களை விரட்டி பாண்டிய நாட்டை மீட்டார். ஜலடி பராந்தக நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் வேள்வி குடி செப்பேடுன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய கொடையாளி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். சரிங்களா, அடுத்து 8வது கேள்வி. பாண்டியர் ஆட்சியில் நிலத்தின் உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். பூமி புத்திரர்னு சொல்லுவாங்க, வேளாளர்னு சொல்லுவாங்க. பிரதம மந்திரி உத்தம மந்திரி என்று அழைக்கப்பட்டார். நல்லா பாருங்கள், பிரதம மந்திரியை உத்தம மந்திரின்னு சொல்கிறாங்க.
அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அடுத்து 9வது கேள்வி, பாண்டிய மன்னர்கள் குதிரைக்காக முதலீடு செய்தனர் என மார்க்கோ போலோவும் வாசப்னு ஒருத்தர் இருக்கார். 2 பேரும் சொல்கிறாங்க. வாசப்புங்கிறவர் ஒருத்தர், மார்க்கோ போலர் ஒருத்தர். சரிங்களா? 2 பேருமே சொல்கிறாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். நல்லா பாருங்கள், குதிரை செட்டின்னு அழைப்பாங்களாம். வணிகம் தங்க நாணயத்தின் மூலமாக நடைபெற்றிருக்கு. வணிகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தங்க நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. காசுன்னு சொல்லுவாங்க, களஞ்சு, பொன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா தங்க நாணயங்கள். ஸோ இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சரிதான். அடுத்து 10வது கேள்வி, இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியானது முகமது கோரியால் நிறுவப்பட்டது. 1206 குதுப்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்தார். அடிமை வம்சம் மாம்லுக் அரச மரபு என அழைக்கப்பட்டது. மாம்லுக் அப்படின்னா இது அரபு வார்த்தை, இதுக்கான பொருள் அடிமை என்பது பொருள். இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சரிதான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடிமை வம்சத்தை தொடங்கி வைத்தவர் குதுப்புதீன் ஐபக் 1206 தொடங்கினார். அடுத்து 11வது கேள்வி, குதுப்புதீன் ஐபக், இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன் இந்த 3 பேரும் அடிமை வம்சத்தின் 3 மாபெரும் சுல்தான்கள். அடிமை வம்சத்தில் 3 பெரிய அரசர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் குதுப்புதீன் ஐபக்கு, இன்னொருத்தர் இல்துமிஸ், 3வது கியாசுதீன் பால்பன். அடிமை வம்சம் இந்திய துணைக்கண்டத்தை 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. குதுப்புதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார். லாகூரை தான் தலைநகராக வச்சுருந்துருக்காரு. குதுப்புதீன் ஐபக் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினார். இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கல் நாட்டினது யார், கட்டினது யார், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அடிக்கல் நாட்டினது குதுப்புதீன் ஐபக்கு, ஆனால் கட்டி முடித்தவர் இல்துமிஸ். சரிங்களா? இல்துமிஸ் தான் குதுப் மினாரை கட்டி முடித்தார். அடுத்த கேள்வியை பாருங்கள். இல்துமிஸ் சகல்கானி அல்லது 40 நிமர் முறை அப்படிங்கிறத உருவாக்குனார். 40 பேர் இருப்பாங்க, சகல்கானின்னு சொல்லுவாங்க, 40 நிமர் முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது உருவாக்குனது யாருங்க? இல்துமிஸ் உருவாக்குனார். இல்துமிஸ் தான் குதுப் மினாரை கட்டி முடித்தார். அடுத்து 13வது கேள்வி, கியாசுதீன் பால்பன் 40 நிமர் குழுவை ஒழித்தார். இந்த பாயிண்ட் முக்கியங்க. உருவாக்குனது இல்துமிஸ், ஆனால் ஒழித்தது யாருங்க? கியாசுதீன் பால்பன். புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தார். அடிமை வம்சத்தின் தலை சிறந்த அரசராக இருந்தார். யாருங்க? கியாசுதீன் பால்பன். இந்த பாயிண்ட் முக்கியங்க. டைரெக்டாகவே கேட்கலாம். அடிமை வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்கலாம். கியாசுதீன் பால்பன். அடுத்த கேள்வியை பாருங்கள். அலாவுதீன் கில்ஜியை பற்றி கொடுத்துருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி 1303 சித்தூரை சூறையாடினார். 1310 தென்னிந்தியா மீது படையெடுத்தார். யார் படையெடுத்து வந்திருப்பாங்கன்னா மாலிக் கபூர் வந்திருப்பாங்க. டெல்லி பகுதியில் வேளாண் நிலங்களை முறையாக அளவு செய்த சுல்தான். வேளாண் நிலங்களை முறையாக அளவு பண்ணது அலாவுதீன் கில்ஜி தான். கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்து 15வது கேள்வி, 1335 மதுரை தனி சுல்தானியமானது. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. காரணம் என்ன அப்படின்னா, முகமது பின் துக்ளக் செயல்படுத்திய திட்டங்கள் யாவும் தோல்வியில் முடிந்தன. அவருடைய திறமையின்மை. சரிங்களா? அதனால தான் மதுரை தனி சுல்தானியமாக ஆச்சு. எப்போனா 1335. இந்த ஆண்டை கேட்க வாய்ப்பு இருக்குங்க. 1335 டைரெக்டாகவே கேட்கலாம். அடுத்து 16வது கேள்வி, 1414 சிசிர்கான் அப்படிங்கிறவர் சையது வம்சத்தை தோற்றுவித்தார். காரணம் 1398 தாமர்லைன் எனப்பட்ட தைமூரின் படையெடுப்பு நடந்தது. தைமூரை தாமர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தைமூர் எப்போ படையெடுத்து வந்தார்? அது முக்கியம். 1398 படையெடுத்து வந்திருக்காரு. இங்கே 2மே சரிதான். சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி, பாமினி அரசு 18 அரசர்களால் ஆளப்பட்டது. இந்த அரசு 180 ஆண்டுகள் நீடித்தது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். பாமினி அரசில் 18 அரசர்கள் இருந்தாங்க. 180 ஆண்டுகள் அந்த அரசானது நீடிச்சிருந்திருக்கு. அடுத்து 18வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஜயநகர அரசும் பாமினி அரசும் அடிக்கடி சண்டையிட்டு கொண்டன. காரணம், கிருஷ்ணா துங்கபத்ரா நதிக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியை கைப்பற்றுவதில் மோதல் தொடர்ந்தது. கிருஷ்ணாங்கிற ஒரு நதி இருக்குது, துங்கபத்ரான்னு ஒரு நதி இருக்குது. இந்த 2 நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை யார் பிடிக்கிறது அப்படிங்கிறத 2 பேருக்கு இடையே சண்டை வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மதுரை 1335 தனி சுல்தானியமாக மாறி இருக்கும். அந்த தனி சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் குமார கம்பனா. முற்றுப்புள்ளி வச்சுட்டு அங்கே நாயக்க அரசை உருவாக்கினார். விளக்கம், குமார கம்பன்னாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்ற நூலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது.
இதை டைரெக்டாகவே கேட்கலாம். மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னு கேட்கலாம், கங்காதேவி. அடுத்து 20வது கேள்வியாக பாருங்கள். 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசராவார். கிருஷ்ணதேவராயர் துலுவ வம்ச அரசர்களுள் மிகவும் தலை சிறந்தவர். கிருஷ்ணதேவராயர் அவையில் அஷ்டதிக்கஜங்கள் எனப்பட்ட மேதைகள் இருந்தனர். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கரெக்டு. நல்லா பாருங்கள், விஜயநகர அரசை பொறுத்த வரைக்கும் 4 வம்சம் இருக்கும். சங்கம வம்சம், சாலு வம்சம், துலுவ வம்சம், ஆரவிடு வம்சம். இந்த வரிசையும் முக்கியங்க, சரிங்களா? வரிசையை அடிப்படையாகவும் வச்சு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வர்றது சங்கம வம்சம். சங்கம வம்சத்தில் தான் சிறந்த அரசர் 2ஆம் தேவராயர், மாற்றி போட்டக்கூடாது. கிருஷ்ணதேவராயர் வந்து துலுவ வம்சத்தில் தான் சிறந்த அரசர். கிருஷ்ணதேவராயர் அவையில் தான் அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிற அறிஞர்கள் இருந்தாங்க. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். 1565 தலைக்கோட்டை போர் நடைபெற்றது. ராட்சச தங்கடி போர் என அறியப்பட்ட இந்த போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. இதை இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ராட்சச தங்கடி போர் இது எப்போ நடந்ததுன்னா 1565 நடந்ததுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து 22வது கேள்வி. கூற்று விஜயநகர படை இந்தியாவில் அதிகம் அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. காரணம் வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரை படையும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியான விளக்கம் தான், சரிங்களா? அடுத்து 23வது கேள்வி. விஜயநகர அரசர்கள் வராகன் என்ற பெயரில் அதிக அளவில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். விஜயநகர தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளில் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன. இந்த இரண்டுமே சரிதான், நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க வெளியிட்ட தங்க நாணயத்துக்கு வராகன் பேர், அவங்க செதுக்கின உருவங்களில் குதிரைகள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து 24வது கேள்வி. கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதா என்ற காவியத்தை தெலுங்கில் எழுதினார். நல்லா பாருங்கள், தெலுங்கில் எழுதினார். கிருஷ்ணதேவராயர் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 25வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாமணி அரசுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இந்த மாதிரிலாம் கேள்வி நிறைய வருதுங்க. வக்கீல் உஸ் சுல்தானா அப்படிங்கிற ஒரு பிரதம அமைச்சர், பேஸ்வானா துணை அமைச்சர், அமீர் இ ஜீம்லா அப்படின்னா நிதி அமைச்சர், சதார் இ ஜகான் அப்படின்னா தலைமை நீதிபதி, வசீர் இ அசாரப் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து 26வது கேள்வி. முகமது கவான் நிர்வாக சீர்திருத்தம் இராணுவ நடவடிக்கைக்கு பெயர் பெற்றவர். முகமது கவான் பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதையும் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். பாமணி அரசில் இருந்த 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினார். இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான், சரிங்களா? இது வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. 4 மாகாணங்களை 8ஆக மாற்றினது யார் அப்படி கூட கேட்கலாம். யாருன்னா முகமது கவான். இவர் யாருன்னா இவர் ஒரு அமைச்சர். அடுத்து 27வது கேள்வி. ஜாகிருதீன் முகமது பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார். ஜாகிருதீன் என்பதன் பொருள் நம்பிக்கையை காப்பவர். 1526 முதலாவது பானிபட் போர் நடைபெற்றது. முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு தான், சரிங்களா? ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்போர்னு அர்த்தம். முதல் பானிபட் போர் இது முக்கியங்க. 1526 இவருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடைபெற்றிருக்கும். அடுத்து 28வது கேள்வி. போர்களையும் ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. எப்படி கேட்கலான்னா இந்த மாதிரி வரிசைப்படுத்த சொல்லலாம். முதல் பானிபட் போர் ஃபஸ்ட்டு, 2வது கான்வா போர், 3வது சந்தேரி, 4வது கோக்ரா, இப்படியும் வரிசைப்படுத்த சொல்லலாம். அல்லது ஆண்டுகளோட பொறுத்த சொல்லலாம், சரிங்களா? கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் பானிபட் போர் 1526, கான்வா போர் அதுக்கு அடுத்து 1527 நடந்திருக்கும். சந்தேரி போர் 1528, கோக்ரா போர் 1529. இதை காக்ரா போர்னு சொல்லுவாங்க, கோக்ரா போர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எப்படி வேணால் சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். 29வது கேள்வி. ஹுமாயூன் பற்றிய கூற்றுகளை காண்க. 1539 சவுசா போர் நடைபெற்றது. 1540 கனோசி போர் நடைபெற்றது. இது முக்கியங்க. சவுசா போர் எப்போ நடந்தது, கனோசி போர் எப்போ நடந்தது? ஹுமாயூனுக்கும் சிரசாசூர் அவருக்கும் இடையே நடந்திருக்கும். ஆண்டு முக்கியம். சவுசான்னா 1539, கனோசினா 1540. இங்கே இரண்டுமே சரிதான், சரிங்களா? அடுத்து 30வது கேள்வி. கூற்று 1, கூற்று 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. 1526 ஹால்டிகாட் போர் நடைபெற்றது. அக்பர் ராணா பிரதாப் 2 பேருக்கும் இடையே நடைபெற்றது ஹால்டிகாட் போர். இந்த சண்டையில் சேத்தக் என்ற குதிரை ராணா பிரதாப்பை காப்பாற்றியது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான், சரிங்களா? ஹால்டிகாட் போர் நடைபெற்றது 1576.
அது யாருக்கிடையே நடந்ததுன்னா அக்பருக்கும் ராணா பிரதாப் 2 பேருக்கும் இடையே நடந்தது. அப்போ ராணா பிரதாப்புக்கு அடிபட்டிருக்கும். அப்போ வந்து சேத்தக் அப்படிங்கிற குதிரையானது இவரை காப்பாற்றும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அடுத்து 31வது கேள்வி. அக்பரின் அவையில் பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை தான்சேன் அப்படிங்கிறவர் இருந்தார். அக்பரின் அவையில் ஓவியர் தஸ்வந்த் இருந்தார். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. தான்சேன் அப்படின்னா அவர் ஒரு பாடலாசிரியர் இசை மேதை, தஸ்வந்த் அப்படின்னா அவர் ஒரு ஓவியர். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அடுத்து 32வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? எது சரியானது அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து பட்டங்களை கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அவுரங்கசீப் இவருக்கு ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அதனுடைய பொருள் உலகை கைப்பற்றியவர். ஜாகிருதீன் முகமது பாபர்னு படிச்சிருப்பீங்க. பாபர் அதில் வந்திருக்கிற ஜாகிருதீன் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம், நம்பிக்கையை காப்பவர். சலீம் நூருதீன் முகமது இது யாருடைய ஒரிஜினல் பேருன்னா ஜஹாங்கீருடைய ஒரிஜினல் பேர். ஜஹாங்கீர் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். இதனுடைய பொருள் உலகத்தை கைப்பற்றியவர். அடுத்து குர்ரம். குர்ரம் யாருன்னா ஷாஜகான். ஷாஜகான்ங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம். ஷாஜகான்னா உலகத்தின் அரசர்னு அர்த்தங்க. இந்த அர்த்தங்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். ஷாஜகானால் 1639 செங்கோட்டை கட்டப்பட்டது. லால் குயிலா என அழைக்கப்பட்டது. செங்கோட்டை முகாலய பேரரசர்களின் வாழ்விடம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். சரிங்களா, செங்கோட்டையை வந்து லால் குயிலான்னு சொல்லுவாங்க. முகாலய அரசர்கள் வாழ்ந்த இடம் 1639 ஷாஜகானால் கட்டப்பட்டது. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து 34வது கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா முகாலய பேரரசில் இருந்த அமைச்சர்களுடைய வரிசை. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்பாங்க. வக்கீல் அப்படின்னா பிரதம மந்திரி, வசீர் அல்லது திவான் அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர். நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, திவான் வணக்கம் திவான் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அல்லது வசூர் வணக்கம் வசூர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர். மீர் பாக்ஸி அப்படின்னா இராணுவத்துறை அமைச்சர். மீர் ஜமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகத்தை பார்த்தவர். குவாஜினா இஸ்லாமிய தலைமை நீதிபதி. அடுத்து 35வது கேள்வி. முகாலயர்களின் நிர்வாகத்தை வரிசைப்படுத்துக. இப்படியும் கேட்கலாம். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் அமைக்கவும் இறங்கு வரிசையில் அமைக்கவும்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து இறங்கு வரிசையில் அமைச்சிருக்கேன். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. பேரரசு அதை வந்து சுபாவாக பிரிச்சிருப்பாங்க. அக்பர் காலத்தில் 15 சுபாக்கள் இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பல சர்க்காராக பிரிப்பாங்க. சர்க்காரை பல பர்கானாவை பிரிப்பாங்க. பர்கானாவை பல கிராமமாக பிரிப்பாங்க. இதுதான் வந்து இறங்கு வரிசை. இது ஆர்டரை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 36வது கேள்வி. மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். மன்சப்தார் அப்படிங்கிறது சாட் சவார் என இருநிலையை கொண்டிருந்தது. சாட் அப்படின்னா தகுதி, சவார் அப்படின்னா அவங்க பராமரிக்க வேண்டிய குதிரை மற்றும் வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். மன்சப்தாரி முறையை உருவாக்குனது யார்? இதை வேணால் டைரெக்டாக கேட்கலாம். அடுத்து 37வது கேள்வி. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் ஜப்தி அல்லது ஜப்து அப்படிங்கிற முறையை அறிமுகம் செய்தார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ஆண்டு விளைச்சலில் 3ல் 1 பங்கு அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும். ஷாஜகான் காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. இது வந்து சரிங்க. சரிங்களா, 38வது கேள்வி. முகாலயர்கள் பழைய இக்தா முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். இந்த ஒப்பந்த முறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். அதாவது முகாலயர் காலத்தில் இக்தாங்கிற முறையை ஜாகீர் பேர் மாற்றம் பண்ணாங்க. ஆனால் இந்த இக்தா முறை வந்து டெல்லி சுல்தான்கள் காலத்திலே இருந்தது. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்து 39வது கேள்வி. முகாலய அரசர்கள் அறிஞர்களுக்கும் இறை பெரியோர்களுக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் வரி இல்லாத நிலங்களை வழங்கினர். வரி விலக்கு பெற்ற இந்த நிலங்கள் சுயயூர்கள் என அழைக்கப்பட்டன. இது வந்து சரிங்க, இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சுயயூர்கள்னு பேர், அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அடுத்து 40வது கேள்வி. 40வது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிவாஜி 1664 முகாலயரின் முக்கிய துறைமுகமான சூரத்தை சூறையாடினார். சூரத்தை ஃபஸ்ட்டு டைமு 1664 சூறையாடினார். சிவாஜி 1670 2வது முறையாக சூரத்தை கொள்ளையடித்தார். ஃபஸ்ட்டு டைமுன்னா 1664, செகண்ட் டைமுன்னா 1670. இரண்டுமே சரிதான். சரிங்களா, இந்த ஆண்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 41வது கேள்வி. சிவாஜியின் முடிசூட்டு விழா ரெய்கார் கோட்டையில் நடைபெற்றது. நல்லா பாருங்கள், ரெய்கார் கோட்டை. 1674 சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டி கொண்டார். இந்த இரண்டுமே சரிங்க. அதாவது 1674 தான் ஒரு பட்டம் சூட்டிக்கிறாரு, சத்ரபதிங்கிற பட்டம். அது எங்கே நடந்ததுன்னா ரெய்கார் கோட்டையில் நடந்தது. அடுத்து 42வது கேள்வி. சிவாஜி காலத்தில் சவுத் சர்தேஸ்முகி என 2 வரிகள் விதிக்கப்பட்டன. சவுத் அப்படிங்கிறது பாதுகாப்பு கட்டணம்,
அதாவது மொத்த வருவாயில் 4 ஒரு பங்கை அரசுக்கு கொடுக்கணும். சர்தேஷ்முகி அப்படிங்கிறது அரசருக்குரிய கட்டணம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஒரு பங்கை கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. சவுத் அப்படின்னா பாதுகாப்பு கட்டணம், சர்தேஷ்முகின்னா அரசருக்கு கொடுக்கக்கூடிய கட்டணம். இங்கே பார்த்திங்கன்னா இரண்டுமே சரிதான். 43வது கேள்வி, அஷ்டப்பிரதானின் பொறுப்புகளை சரியாக பொறுத்துக. அஷ்டப்பிரதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது சிவாஜியுடைய அரசவையில் இருந்த அமைச்சர்கள் அஷ்டப்பிரதான் அப்படின்னு 8 பேர் இருப்பாங்க. இதை வந்து தொடர்ந்து எக்ஸாமில் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த ஏரியாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். சரிங்களா? சரி பாருங்கள், பேஸ்வா அல்லது பந்த் வீரதான் அப்படிங்கிறவங்க பிரதம அமைச்சர், அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படிங்கிறவங்க நிதி அமைச்சர், சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படிங்கிறவர் செயலர், சுபிந்த் அல்லது துபீர் அப்படிங்கிறவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி பேரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவீங்க, பண்டிட் ராவ் பண்டிட்னா சமய அறிஞரை குறிக்கும் தலைமை அர்ச்சகர், இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர். ஸோ இங்கே இருக்கிற மீதி 6 பேரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதையும் வந்து பேஸ்வாவை கண்டுபிடிச்சிருவீங்க பிரதம அமைச்சர்ன்ட்டு. மீதம் இருக்கிற இந்த 4 பேருக்கு மட்டும், சரிங்களா, இது ஒருத்தர் இவர் ஒருத்தர் 4 பேருக்கு மட்டும் ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஷார்ட்கட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி கேள்வியை பார்க்க போகிறோம். பேஸ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காமவிஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. 1671 3வது பானிபட் போர் நடைபெற்றது. அகமது ஷா அப்தாலி மராத்திய பேரரசுக்கு முடிவு கட்டினார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அதுவும் வந்து பேஸ்வாக்களுடைய வருவாய்த்துறை நிர்வாகத்தில் காமவிஸ்தார் அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருந்தார். சரிங்களா? இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். டைம் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் வீடியோவை போடுவோம். ஏன்னா எக்ஸாமுக்கு வேறு டைம் நெருங்கிடுச்சு. நாளைக்கு காலை நீங்கள் எல்லாமே எக்ஸாமுக்கு போகணும். ஸோ ரொம்ப படிக்க வேணாம். அடுத்த வீடியோ முடிஞ்சால் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.